ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நம்ம 2003ல ரிலீஸ் ஆன ஏலியன் ஹண்டர் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழாச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல 1947 வருஷம் நியூ மெக்சிகோவை காமிக்கிறாங்க. ஒரு ரேடியோ ஆபரேட்டர் அவரோட ஃப்ரெண்டு கூட ரேடியோல பேசிட்டு இருக்காரு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ரேடியோல இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சிக்னல் வருது. அது ரெண்டு பேருக்குமே கேக்குது. ஆனா அது என்ன சிக்னல்னு தெரியல. அந்த சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரேடியோ ஆபரேட்டர் கிட்ட இருக்க நாய் வர குலைச்சிக்கிட்டே இருக்கு. சரி, அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பாத்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு இந்த ரேடியோ ஆபரேட்டர் அவரோட நாயை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அங்க அந்த சிக்னல் வந்த இடத்துல எதுவுமே இல்ல. ஆனா கொஞ்சம் தூரம் தள்ளி ஏதோ ஒன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ, யாருக்கா ஏதாவது ஆயிருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தே கூப்பிட்டு பாக்குறாரு. அந்த இடத்துல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. சோ யாரும் இல்ல போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பாத்துட்டு இருக்கும்போது இவரோட நாய் டக்குன்னு அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்குது. இவரும் பின்னாடியே ஓடுறாரு. அப்ப அந்த நாய் எதையோ பார்த்து நின்னுகிட்டு இருக்கா. இவரு அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அந்த சமயம் மேல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அப்படியே இவர் மேல ஒரு லைட் படுது. அவ்வளவுதான், அந்த இடத்துலயே அவர் காணாம போயிடுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா 2003 வருஷம் அண்டார்டிகாவை காமிக்கிறாங்க. அங்க ஒரு ரிசர்ச் ஏரியா இருக்கு. அவங்களுக்கும் 56 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரேடியோ ஆபரேட்டருக்கு ஒரு சிக்னல் வந்துச்சுல, அதே மாதிரி சிக்னல் இவங்களுக்கு வருது. இப்போ டெக்னாலஜி எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதுனால அந்த சிக்னல் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு இவங்களால பார்க்க முடியுது. அது பாக்குறதுக்கு ஏதோ கல்லு மாதிரி இருக்கு. ஆனாலுமே அது எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. நேர்ல போய் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டியை காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம படத்துடைய ஹீரோ ப்ரொஃபஸரா இருக்காரு. கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு வெளியே போறாரு. அப்போ ஜான் அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜான் ப்ரொஃபஸருடைய ஃப்ரெண்டு ஒருத்தவர் அண்டார்டிகால இருந்து ஒரு சிக்னல் வந்திருக்கு. அதை பாக்குறதுக்காக போயிருக்காரு. அங்க பனிக்குள்ள ஏதோ ஒண்ணு உறைஞ்சு போயிருக்குன்றத அவர் கண்டுபிடிச்சிருக்காராம். ஃபர்ஸ்ட் அது ஒரு பெரிய திமிங்கலமா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த புதஞ்சிருக்க விஷயத்துல இருந்து சிக்னல் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இந்த சிக்னல் அந்த சயின்டிஸ்டுக்கு மட்டும் கிடைக்கல, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே அந்த சிக்னல் கிடைச்சிருக்கு. அதோட ஸ்பெக்ட்ரோகிராம் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிடில அந்த சிக்னலோட ஸ்பெக்ட்ரோகிராம காப்பி பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கறாரு. இந்த ஸ்பெக்ட்ரோகிராம்னா ஒண்ணும் இல்ல. இப்போ ஏதாவது ஒரு சிக்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிக்னல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத நம்மளால விஷுவலா பார்க்க முடியும். சோ அந்த விஷயத்தை தான் இந்த சிடில ஏத்தி ப்ரொஃபசர் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கறாரு ரிசர்ச் பண்ண சொல்லி. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போய் பார்த்தா இப்போ ஒரு பவர்ஃபுல்லான டிஷ்ல இருந்து எந்த அளவுக்கு சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுமோ அதை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கான சிக்னல் அந்த உறைஞ்சு போன பொருள்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதை பாக்குற ஹீரோ பயங்கரமா தகச்சு போறாரு. அடுத்த நாள் இந்த ஜான் என்ற ப்ரொஃபசர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாரு அந்த சிக்னலை பத்தி. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அதை பாக்குறதுக்கு சாதாரணமான சிக்னல் மாதிரி இல்ல. மேபி யாராச்சும் ஒருத்தங்க ஹெல்ப் கேட்டு அந்த சிக்னல் அனுப்பியிருக்கலாம். இல்லனா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்ற தகவலை யாருக்காச்சும் சொல்றதுக்கான சிக்னலா இருக்கலாம். ஆனா என்னன்னு கன்ஃபார்மா தெரியல. சோ அந்த இடத்துக்கு டைரக்டா போய் பார்த்தாதான் அது என்ன சிக்னல்னு என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இந்த ப்ரொஃபசர் யோசிக்கிறாரு. ஒருவேளை நம்ம ஹீரோ போயிட்டு அங்க பண்ற விஷயம் ஏதாச்சும் தப்பாயிடுச்சுன்னா யூனிவர்சிட்டியோட பேர் கெட்டு போயிடும்ல. அதனால நம்ம ஹீரோ கிட்ட, சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, ஏதாச்சும் எசக பொசகா பண்ணி விட்டுறாத, அப்புறம் நம்ம யூனிவர்சிட்டிக்கு தான் கெட்ட பேரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்து அனுப்பி விடுறாரு. அதே சமயம் இந்த சிக்னல் நிறைய பேருக்கு கிடைக்குது. அரிசோனா, ஐலாண்ட், இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு அந்த சிக்னல் போதா. இப்ப வரைக்கும் அந்த சிக்னல் எதுல இருந்து வருதுன்றதை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ அதனால இவங்களுக்கு வர சிக்னல் எல்லாத்தையுமே அப்படியே நாசாக்கு அனுப்பி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அண்டார்டிகாக்கு கிளம்பிட்டாரு. பிளேன்ல போயிட்டு இருக்காரு. வெதர் ரொம்பவே மோசமா இருக்கு. அவரால் உள்ள உட்கார கூட முடியல, அந்த அளவுக்கு பிளேன் ஆடுது. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு லேண்ட் ஆகி அந்த ரிசர்ச் ஏரியாக்குள்ள போறாங்க. அங்க நைலான்னு ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோவை உள்ள கூட்டு போறாங்க. 20 மீட்டர் ஆழத்துக்கு வந்துட்டாங்க. இன்னுமே டீப்பா போனாதான் அந்த லேபுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு போனதும் இந்த ஜான் ப்ரொஃபஸருடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போறாரு. நம்ம ஹீரோ உள்ள போறாரு. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ தேடி வந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒரு பனி கட்டிக்குள்ள உறைஞ்சு போயிருக்கு. அந்த பனி கட்டி உருக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதையுமே மீறி அந்த பனி கட்டி கொஞ்சம் கொஞ்சமா உருகிக்கிட்டு இருக்கு. சோ அது ரொம்பவே வியர்டா இருக்கு. அதை பத்தி நம்ம ஹீரோவும் இந்த சயின்டிஸ்டும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பல யோசனைகள் வருது. ஒருவேளை இது வேற நாட்டுடைய டெக்னாலஜியா இருக்குமோ, இல்லனா ஏலியன் ஆர்டிஃபேக்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் பல யோசனைகள் வருது. ஆனா அது என்னன்னு கன்ஃபார்மா தெரியணும்னா இவங்க அந்த பனி எல்லாமே உருகி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாதான் தெரியும். சரி, நீங்க நாசாக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இந்த சயின்டிஸ்ட் கிட்ட கேக்குறாரு. ஆனா அந்த சயின்டிஸ்ட் வேணான்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ இந்த இடத்துக்கு நாசா வந்து இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டாங்கன்னா இவங்க நினைச்ச மாதிரி அந்த ஆப்ஜெக்ட்டை ஆராய்ச்சி பண்ண முடியாது. சோ அதனால இத பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நாசா கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் சொல்லிடுறாரு. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது நைலா வந்து நம்ம சயின்டிஸ்ட கூப்பிடுறாங்க. கான் லேபுக்கு நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த சயின்டிஸ்டும் சரி ஹீரோ நீங்க பாத்துக்கோங்க, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் அங்க வந்து போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த பனிக்கட்டி கிட்ட போய்
பாக்குறாரு. உள்ள என்ன இருக்குன்னு எவ்வளவு உத்து பார்த்தாலும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பொறுமையா போய் தொடுறாரா. அப்படி தொட்ட அடுத்த நிமிஷமே இவர் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு பாஸ் ஆகுது. இவருடைய பழைய மெமரிஸ் எல்லாமே அப்படியே ஒரு இல்யூஷனா வந்துட்டு போகுது. அந்த அதிர்ச்சியில அப்படியே டக்குன்னு கையை எடுத்துடுறாரு. அந்த இடத்துக்கு கேட் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோடைய எக்ஸ் லவர். அவங்க வந்ததுமே கொஞ்சம் குத்தி காமிக்கிற மாதிரி தான் பேசுறாங்க. என்னப்பா லைஃப்லாம் நல்லா போதா, சந்தோஷமா இருக்க போல இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் நம்ம ஹீரோ தங்க வேண்டிய ரூமுக்கு கூப்பிட்டு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவரோட கையை பாக்குறாரு. எப்ப அந்த ஆப்ஜெக்ட தொட்டாரோ அதுல இருந்தே அவரோட கை ஒரு மாதிரியாவே இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அதை பெருசா எடுத்துக்காம அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது வெளியே யாரோ நடக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குதா. ஹீரோவும் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போய் பாக்குறாரு. அப்ப அந்த பக்கமா யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு. ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. தரெல்லாம் ஒரே தண்ணியா இருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரா. அப்போ இவருக்கு பின்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. இவரு டக்குன்னு திரும்புறாரு. என்ன நிக்குதுன்னு தெரியல. ஆனா அதை பார்த்ததும் மறுபடியும் எக்கச்சக்கமான இல்யூஷன்ஸ் வருது. டக்குன்னு தூக்கத்துல இருந்து ஏஞ்சிடுறாரு. பார்த்தா இது எல்லாமே அவருக்கு வந்த கனவு. அப்படி எஞ்சவர் வெளியே பார்த்தா இன்னமும் வாசல்ல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. யார் அது அப்படின்னு கேட்டா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது நைலா. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் சரி போய் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. பக்கத்துலயே தான் அந்த கார்ன் லேப் இருக்கு. சோ அங்க பார்த்தா இவங்க ஜெனட்டிக்கலா நிறைய கார்ன்ஸை செயற்கையா உருவாக்கி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஏக்கர் கிட்ட இவங்க கார்னை விளைய வச்சிருக்காங்க. சரி ஓகேப்பா நீ சாப்பிடு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைலா அந்த கார்ன் லேப்குள்ள போறாங்க வேலையை பாக்குறதுக்காக. அவங்க போனதும் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோடைய எக்ஸ் லவர் கேட்டு வெளியே வராங்க. அவங்களுடைய ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. அப்படி அவங்க வரும்போது கூட வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தவங்க கிட்ட பயங்கரமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களா. இதை பாக்குற ஹீரோக்கு லைட்டா காண்டாகுது. கேட்டு வெளியே வந்ததும் யார் அந்த பையன் ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. இதனால நம்ம கேட்டுக்கு கொஞ்சம் கோவம் ஆயிடுது. நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன, ஃபர்ஸ்ட் நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதே மாதிரிதான் நீயும் இங்க வேலை பார்க்க வந்திருக்க. சோ எதுக்காக வந்தியோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ, தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஆபீசர் வராரு. அவரு நம்ம ஹீரோ கூட இன்ட்ரோ ஆயிட்டு கூட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட போறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த கேட்டும் அந்த கூட இருக்க சயின்டிஸ்டும் ஹீரோ பத்தி பேசி பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா இந்த வேற்றுக்கிரக வாசிகள் எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ஏரியால வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு நாசா தான் காசு கொடுத்து ஃபண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம ஹீரோ பல வருஷங்களாகியும் எதையுமே கண்டுபிடிக்காததுனால நாசா காசு கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோவால அந்த ப்ராஜெக்ட பண்ண முடியாம அந்த வேலையை விட்டுட்டு இப்போ யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதை வச்சு இந்த கேட்டோடைய ஃப்ரெண்டு, அவரோட பேரு மைக்கேல், அவரு பயங்கரமா நம்ம ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்காரு. இத்தனை நாளா இல்லாத ஒரு விஷயத்தையா தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரா. அதை கேட்கிற ஹீரோக்கு கடுப்பாயிடுது. நீங்க எல்லாரும் விழுந்து விழுந்து சாமியை கும்பிட்டுட்டு இருக்கீங்களே, எத்தனை பேர் இது வரைக்கும் கடவுளை பார்த்திருக்கீங்க, கடவுளையே பார்க்காம எந்த நம்பிக்கையில அவர் இருக்கிறதா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் அங்க இருக்க எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. இந்த மைக்கேலுக்கும் நோஸ் கட் ஆயிடுது. அடுத்து நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த பனி கட்டி கிட்ட போய் பாக்குறாரு. இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே உருகி இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு தெரியலன்ற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பாங்களே, இப்போ அதுக்குள்ள ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கு அப்படின்றத நல்லாவே வெளியே இருந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட நிக்கும் போது ஒரு சின்ன அளவிலான வேவ் மாதிரி அதுல இருந்து வெளியே வருது. அதை இவங்களால உணர முடியுது. அப்புறம் அதுல இருந்து ஒரு சிக்னல் வருதுல்ல, வரது என்னமோ ஒரே ஒரு சிக்னல் தான், ஆனா அதுல 2 ஃப்ரீக்வன்சி இருக்கு. அதை நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, மேபி ஒன்னு வந்து இந்த ஆப்ஜெக்ட் இங்கதான் இருக்கு அப்படின்ற லொகேஷனுக்கான சிக்னலா இருக்கும், இன்னொன்னு ஏதோ ஒரு மெசேஜா இருக்கும், அதை இப்பவே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. மத்தவங்க எல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா அதுக்கு நம்ம ஹீரோ மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு அந்த மெசேஜை டீகோட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சுத்தி இருக்க எல்லாரும் தூங்கியே போயிடுறாங்க. ஆனா ஹீரோ இன்னுமே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த கம்யூனிகேஷன் ஆபீசர் எஞ்சி என்ன பண்றாரு, எப்பா எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, நான் போய் பெட்ல படுத்து தூங்க போறேன், எனக்கு என்னமோ இதை பாக்குறதுக்கு ஒரு பீக்கன் மாதிரி இருக்கு, என்னன்னு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோ விடாம அதை டீகோட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரா. அந்த சமயம் நிலநடுக்கம் வந்த மாதிரி இந்த இடமே ஷேக் ஆகுது. அந்த பக்கம் பனிக்கட்டி வேற நல்லாவே உருகி போயிருந்துச்சுல, இந்த மாதிரி ஷேக் ஆனதுனால அது கீழே விழுந்து அந்த பனிக்கட்டி உடைஞ்சு போயிடுது. இப்போ உள்ள இருக்க ஆப்ஜெக்ட் வெளியே வந்துருது. அது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு கல்லு மாதிரி இருக்கு. ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கல்லை யாருமே பார்த்தது இல்ல. அப்படியே ஆச்சரியமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல கேட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த கல்லை போய் தொட்டுடுறாங்க. அப்படி தொட்ட அடுத்த நிமிஷமே ஷாக் அடிச்ச மாதிரி தூக்கி அடிக்கப்படுறாங்க. இது வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னா, இது ஸ்பேஸ்ல இருந்து வந்த ஒரு எரிக்கல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சாதாரண எரிக்கல்ல இருந்து எப்படி ஷாக் வரும், சரி ஷாக் எப்படியோ அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எரிக்கல்ல இருந்து எப்படி சிக்னல் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த கம்யூனிகேஷன் ஆபீசர் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. போற போக்குல இது பாக்குறதுக்கு பீக்கன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பாருல, சோ அந்த விஷயம் ஞாபகம் வந்ததும் இவர் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிடுறாரு. டக்குன்னு கம்ப்யூட்டர்ல போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ என்ன நினைக்கிறாரு
சொல்றாருன்னா ஆக்சுவலா அது ஒரு பிளாக் பாக்ஸா இருக்கலாம். இவங்க இப்ப கல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அது ஆக்சிடென்டலா நம்ம பூமியில வந்து விழுந்திருக்கு. அதனாலதான் இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்குன்றத மத்தவங்க கிட்ட தெரிவிக்கிறதுக்காக சிக்னலை வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை டீகோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி டீகோட் பண்ணும்போது அதுல ஒரு பிரைவேட் கீ இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாரு. சோ அந்த பிரைவேட் கீ இருந்தாதான் இந்த மெசேஜை இவரால் ஃபுல்லா டீகோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு. சுத்தி இருக்க யாருக்கும் ஒன்னும் புரியல. அப்படியே ஒரு பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வேகமா ஒருத்தர் ஓடி வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. என்னன்ட்டு போய் பார்த்தா அந்த பனிக்கட்டிக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுல அந்த ஆப்ஜெக்ட்ல இப்ப லைட்டா ஒரு கிராக் விழுந்திருக்கு. சோ கிராக் விழுந்திருக்குன்னா கண்டிப்பா இது ஒரு ஷெல்லு மாதிரி தான் இருக்கும். அந்த ஷெல்லை உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அதை உடைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்க போறாங்க. ஆனா அங்க இருக்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அதை உடைக்க வேணான்றாங்க. மேபி அதை உடைச்சு அதுக்குள்ள ஏதாச்சும் வைரஸ் ஒண்ணு இருந்து அது பரவிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு ஏலியன் ஆர்டிஃபேக்ட் ஏதோ ரொம்ப வருஷமா தேடிட்டு இருந்திருப்பாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட உடைக்க வேணான்னு சொன்னா எப்படி கேட்பாரு? சோ அவர் இந்த வேலையை நிறுத்த சொல்லல. அவர் வாட்டுக்கு அந்த இடத்த விட்டு போயிட்டு அந்த மெசேஜை டீகோட் பண்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் அந்த கல்லை வெட்டுறதுக்கான வேலை ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா அந்த பிளேடு போயிட்டு கல்லுல பட்ட அடுத்த நிமிஷமே அந்த கல்லு ஃபுல்லா ஏதோ கரண்ட் பாஸ் ஆகுது. இருந்தாலும் அவங்க விடலையே, இதை வெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட வச்சு கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வெட்டி ஒரு சின்ன பீஸை மட்டும் எடுத்து பாக்குறாங்க. அதை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது அது கல்லு மாதிரி இல்ல, ஏதோ ஒரு பொருளை அதிகப்படியான வெப்பத்துல உருக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. என்னதான் இவங்க கண்ணு முன்னாடி அந்த விஷயம் இருந்து இவங்களால தொட முடிஞ்சாலும் அது என்னன்றத சொல்ல முடியலையா. இதனால அந்த ஃப்ரெண்டுக்காரன் மைக்கேல் பயங்கரமா கடுப்பாயிடுறான். இது என்னன்னே தெரியல, தெரியாத ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு இது சாதாரண குப்பையா தான் இருக்கும், நான் போய் என் வேலையை பாக்குறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கேல் அங்கிருந்து போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோ இன்னுமே அந்த மெசேஜை டீகோட் பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நைலா அங்க வராங்க. அவங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இதை பார்க்கும் போது எனக்கு ஒரு கேம் ஞாபகம் வருது. அந்த கேம்ல ஃபர்ஸ்ட் லெவல நம்ம ஜெயிச்சோம்னா ஒரு கீ கிடைக்கும், அந்த கீயை வச்சுதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இந்த மாதிரி ஒரு கீயை ஜெயிக்கும் போது புதுசா ஒரு கீ கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கேட்டதுமே அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவர் இவ்வளவு நேரம் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாரு, இந்த மொத்த மெசேஜுக்கும் ஒரே ஒரு பிரைவேட் கீ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்ப நைலா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதும் ஏன் இந்த மெசேஜ்ல நிறைய பிரைவேட் கீ இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில அவர் டீகோட் பண்ண ட்ரை பண்ணி பாக்குறாரு. பார்த்தா இவர் நினைச்ச மாதிரியே ஃபர்ஸ்ட் ஒரு பிரைவேட் கீ கிடைக்குது. அதை வச்சு டீகோட் பண்ணா திரும்ப இன்னொரு கீ கிடைக்குது. சோ இந்த மெத்தட அவர் திரும்ப ஃபாலோ பண்ணி கடைசியா ஒரு வழியா அந்த மெசேஜை டீகோட் பண்ணிட்டாரு. அந்த மெசேஜ்ல என்ன வருதுன்னா, அதை ஓபன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எதை தெரியுமா சொல்லுது, இப்ப அந்த பக்கம் ஒரு கல்லை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே அந்த கல்லை தான் ஓபன் பண்ண வேணான்ற மாதிரி இந்த மெசேஜ்ல சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ அந்த கல்லை ஓபன் பண்றதை தடுக்கிறதுக்காக ஓடுறாரு. ஆனா அந்த பக்கம் ஆல்ரெடி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் தான் ரொம்பவே கடினமா இருக்கு, ஆனா கட் பண்ண அது கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த கல்லுக்குள்ள இருந்து ஒரு எனர்ஜி மாதிரி வெளியே வருது பாருங்க. அதுல அந்த கல்லை கட் பண்ணிக்கிட்டு இருக்காருல அவர் அப்படியே ஃபுல்லா எரிஞ்சு போய் இறந்துடுறாரு. இந்த சம்பவம் எல்லாம் நடந்தக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ அங்க வராரு. இவர் அங்க வந்ததும் அந்த கல்லுல இருந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் வருது. அவ்வளவுதான், சுத்தி இருக்க எல்லாருமே தூக்கி அடிக்கப்படுறாங்க. அண்ட் அங்க இருக்க கரண்ட் மொத்தமா போயிடுது. யார் யார் எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஒருத்தவங்களும் பேரை சொல்லிட்டு தான் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டு இருட்டுல அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஒருத்தர் எரிஞ்சு போய் இறந்து போனார்ல, அவரை பார்த்து பயங்கரமா பயந்துடுறாங்க. இப்ப அப்படியே எல்லாரும் பொறுமையா தட்டு தடுமாறி அந்த கல்லு கிட்ட வராங்க. அந்த கல்லுக்கு மேல ஓடு மாதிரி இருக்கு, அது உடஞ்சி உள்ள ஏதோ ஒண்ணு உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த இவங்க பாக்குறாங்க. அதை பார்த்ததும் இன்னும் இவங்களுக்கு மண்டை குழம்புது பாருங்க. ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. சோ ஒரு ஆப்ஜெக்ட்னா இதுக்குள்ள இருந்து ஒரு சிக்னல் வருது அப்படின்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இங்க பார்த்தா ஏதோ உயிரோடு இருக்க ஒரு ஆர்கானிசம் மாதிரி இருக்கு, அதுல இருந்து எப்படி சிக்னல் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குழம்புறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அவங்க பார்த்ததே கிடையாது. உள்ள ஏதோ ஒரு உயிரினம் இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா இல்லாம குச்சியை வச்சு குத்துறாங்களா. அப்போ அதுக்கு மேல இருக்க டிஷ்யூ எல்லாமே சுருங்கிடுது. உள்ள ஒரு ஏலியன் படுத்திருக்கு. அந்த ஏலியன் செத்து போன மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அந்த சமயம் நைலா நம்ம ஹீரோ கிட்ட அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்களா. அப்போ அவங்கள காமிக்கிறாங்க பாருங்க. நைலாவோட மூக்கு உடம்பு எல்லாமே ரத்தம் வந்து ஏதோ ஆசிட் பட்ட மாதிரி அப்படியே உருகி போய் இறந்து போயிடுறாங்க. அவங்க மட்டும் இந்த மாதிரி சாகல, சுத்தி இருக்க நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஒருத்தங்களா செத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க நினைச்ச மாதிரியே இதுக்குள்ள இருக்க வைரஸ் தான் இங்க பரவுது போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து வேகமா வெளியே ஓடுறாங்க. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு கரண்ட் வந்துருது. இப்ப எல்லாருமே மாத்தி மாத்தி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஒருவேளை நம்மளுக்குள்ளேயே அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பொறுமையா பரவிக்கிட்டு இருக்குமோ அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. சில பேர் ஒருவேளை நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேபி இறந்து போனாங்களே அவங்க எல்லாருமே அந்த ஏலியனை தொட்டிருப்பாங்க, அதனாலதான் செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி
மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கேட்டோடைய ஃப்ரெண்டு மைக்கேல் என்ன சொல்றாரு, இப்போ ஒரு பாரசைட் ஏதாவது ஒரு உயிரினத்துக்குள்ள வந்துச்சுன்னா அந்த பாரசைட் உயிரோட இருக்கிறதுக்காக அந்த உடம்ப அது உயிரோட வச்சுக்கும். சோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே உயிரோட இருக்கோமோ, அந்த வைரஸ் தான் நம்மள உயிரோட வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா எது உண்மை என்ன நடந்துச்சுன்னு அங்க இருக்க யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே மாத்தி பேசிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த பக்கம் அந்த ஏலியன் அப்படியே நம்மளுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறாங்க. டக்குன்னு அந்த ஏலியன் அதோட கண்ணை திறக்குது. சோ இவங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி அந்த ஏலியன் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கு. அங்க இருக்க ஜெனரேட்டர்னாலதான் இந்த இடத்துக்கு கரண்ட் வந்திருக்கு. சோ தேவையில்லாத இடத்துல இருக்க பவர் எல்லாம் கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமான கரண்ட் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதுதான் அப்படியே திரும்பி அந்த ஏலியனை பாக்குறாங்க. இப்போ அந்த இடத்துல ஏலியனை காணோம். சோ அந்த ஏலியன் உயிரோட தான் இருக்குன்றதே இவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அப்ப அந்த ஏலியன் இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போய் அந்த ஏலியனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த மைக்கேல் என்ன பண்றான், ஏலியனை போய் தேடுறதுக்கு பயந்துகிட்டு நான் வரமாட்டேன்பா, ஒருவேளை நான் அந்த ஏலியனை தொட்டுட்டேன்னா எனக்கும் அந்த வைரஸ் பரவிடும், நான் போயிட்டு ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கூட அந்த பையன் ஜெனரேட்டர் ஆஃப் பண்றதுக்காக போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் போக மத்த எல்லாருமே அந்த ஏலியனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரே ஒரு கேள்விதான், இவங்க அந்த ஏலியனை கண்டுபிடிச்சக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வியை தாண்டி இவங்களும் அந்த ஏலியன் கண்டுபிடிச்சிச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு பயத்தோட தான் எல்லாருமே அந்த ஏலியனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டீம்ல ஒருத்தவன் ரொம்பவே பயந்து போயிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பின்னாடி அந்த ஏலியன் பொறுமையா அவனை ஃபாலோ பண்ணிட்டு வருது. அதே சமயம் டக்குன்னு பவர் கட் ஆயிடுது. வேற யாரும் இல்ல, நம்ம கேட்டுதான் பவரை சேவ் பண்றதுக்காக ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு தூரத்துல யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் வந்த டைரக்ஷனை நோக்கி போறாரா. அப்ப அந்த இடத்துல அப்படி இப்படிமா ஏதோ ஒண்ணு ஓடுது. அதுக்கப்புறம் இவர் கண்ணு முன்னாடியே அந்த ஏலியன் வந்து நிக்குது. ஆனா அந்த ஏலியன் நம்ம ஹீரோ கிட்ட வரதுக்கு ரொம்பவே பயப்படுது. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த ஏலியன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இங்க பாரு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்க வெப்பனை கீழே வைக்கிறாரு. அப்ப அந்த ஏலியன் என்ன பண்ணுது, அப்படியே பொறுமையா அதோட கைய வச்சு ஹீரோ கிட்ட இருக்க பிளாஷ் லைட்டை தொட்டு பாக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையா பயந்து நம்ம ஹீரோ கிட்ட வருது. ஹீரோ பக்கத்துல வந்து அவரோட தலையில கை வைக்குது. ஹீரோ அதோட கண்ணை பாக்குறாரு. அந்த ஏலியன் அப்படியே பொறுமையா அதோட கண்ணை திறக்குதா. அப்படி நம்ம ஹீரோ அந்த ஏலியனோட கண்ணை பார்த்ததும் அவருக்கு ஏகப்பட்ட விஷுவல்ஸா வந்துட்டு போகுது. ஏதோ ரொம்ப தூரத்துல இருக்க பிளானட் எல்லாம் நம்ம ஹீரோ பாக்குறாரு. இந்த மாதிரி நம்ம ஹீரோ விஷுவல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சிடறாங்க, அந்த ஏலியன் நம்ம ஹீரோவை ஏதோ ஒண்ணு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஏலியனை சுட்டுறாங்க. ஹீரோ வேணான்றாரு. ஆனா கூட இருக்கவங்க எல்லாம் கேட்கல. அந்த ஏலியனை சுடுறாங்களா, அப்படி சுட்ட அடுத்த நிமிஷமே அந்த ஏலியனுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கிரியேச்சர் வெளியே வந்து அங்க இருக்க எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த கிரியேச்சரையும் சுட்டு சாவடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், இப்ப அந்த ஏலியன் மொத்தமா செத்து போயிடுச்சு. அதை பாக்குற ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஏன்னா இவரை நம்பிதான் அந்த ஏலியன் வந்திருக்கும். சாவ போற கடைசி நேரத்துல அந்த ஏலியன் பயந்ததை நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி இருந்திருப்பாரு. அதனாலதான் நம்ம ஹீரோ அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரா. அப்ப மத்த எல்லாருமே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோவை இங்க ஜான் அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர் அனுப்பி விட்டாருல, அவருதான். அந்த ஜான் இப்போ செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் கூட இருக்காரு. ஆக்சுவலா அந்த ஜானுக்கு ஏலியன்ஸை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. சோ அதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாரு. நம்ம ஹீரோ அந்த கல்லை ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் கரெக்டா அந்த ஜான் கேக்குறாரு, எத்தனை பேர் இறந்துட்டாங்க, இப்ப யாரெல்லாம் உயிரோட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே நம்ம ஹீரோ ஆக்சிடென்டலா 2 பேர் இறந்துட்டாங்க, அந்த இன்ஃபெக்ஷனால 4 பேர் இறந்துட்டாங்க, இப்போதைக்கு 7 பேர் நாங்க உயிரோட இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்பதான் ஜான் அந்த ஏலியனை பத்தின உண்மைகளை சொல்றாரு. என்னன்னா இவங்க எல்லாருமே கல்லுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, ஆக்சுவலா அது ஒரு எஸ்கேப் பாட். அது தெரியாம தான் பூமிக்குள்ள விழுந்திருக்கும். ஆரம்பத்துல 1947ல ஒரு சீன் பார்த்தோம்ல, சோ அப்பதான் முதல் தடவை இந்த எஸ்கேப் பாட் வந்து பூமியில விழுந்திருக்கு. அந்த ஏலியனை காப்பாத்திட்டு போறதுக்காக தான் அது பூமியில இருந்து அதோடைய இனத்துக்கு சிக்னல் அனுப்பியிருக்கு. அந்த சிக்னல் தான் பூமியில இருக்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்த சொல்லிட்டு இப்ப அந்த ஏலியன் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஜான் கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ அது இறந்துருச்சு அப்படின்னு சொன்னதுமே செக்ரட்டரி டிஃபென்ஸ் என்ன சொல்றாரு, போதும் அவ்வளவுதான், ஸ்டெரிலைஸ் பண்ற வேலையை ஆரம்பிச்சிருங்க அப்படின்றாரு. என்னன்னா இவங்க அந்த இடத்தையே அழிக்க போறாங்களாம். அதுக்காக ஆல்ரெடி சப்மரைன்லாம் அனுப்பி விட்டாங்க. ஜான் கிட்ட அந்த செக்ரட்டரி டிஃபென்ஸ் என்ன சொல்றாருன்னா, உண்மையை சொல்லாம உங்களுக்கு உதவி தேடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போய் சொல்றாரு. ஆனா ஜானுக்கு மனசு கேட்கல. இவரு தானே ஹீரோ அனுப்பி விட்டாரு, அதனால அவர் உண்மையை சொல்லிடுறாரு. இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு, என்ன மன்னிச்சிரு, உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹீரோக்கு பேச்சே வரல. இந்த பக்கம் மைக்கேல் வேற கத்துறான், வாய்ப்பே கிடையாது, நான் சாவறதுக்காக இங்க வந்தேன், நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், வெளியே தான் பிளேன் இருக்குல்ல, அதுல எப்படியாச்சும் தப்பிச்சு போக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ வெளியே போக கூடாதுன்னு தடுக்கிறாரு. ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த வைரஸால அஃபெக்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த வைரஸோட வெளியே போனாங்கன்னா பூமியில இருக்க எல்லாருமே இவங்களே இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்மளுக்கு அந்த வைரஸ் அட்டாக் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியற வரைக்கும் இங்க இருந்து யாருமே வெளியே போக கூடாது அப்படின்னு சொன்னதும் மைக்கேல் கேக்குற மாதிரி இல்ல, கத்திக்கிட்டே இருக்கான். ஒருவேளை நம்மளுக்கு வைரஸ் இருந்திருந்தா இந்நேரம் நம்ம செத்து போயிருப்போம்ல, உயிரோட தானே
இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வைரஸ் இல்லைன்னு தானே அர்த்தம், ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அப்பதான் நம்ம ஹீரோ தெளிவா விளக்குறாரு. என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா கொரோனா எல்லாருக்குமே எப்படி பரவுச்சு, அதோடைய சிம்டம்ஸை வச்சு கொரோனா தான் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா இன்னும் நிறைய பேருக்கு கொரோனா உடம்புக்குள்ள இருந்தும் எந்த ஒரு சிம்டம்ஸும் காமிச்சிருக்காது, பட் அவங்க மூலியமா மத்தவங்களுக்கு கொரோனா பரவிக்கிட்டே இருந்திருக்கும். அதே மாதிரிதான் இந்த வைரஸும் நம்மளுக்குள்ள இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு ஒன்னும் ஆகாம நம்மளால மத்தவங்களுக்கு வர வச்சுனா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே அங்க இருக்க எல்லாரும் சரி ஓகே நம்ம ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. மைக்கேல் சும்மா இருக்க மாட்டான், கத்திக்கிட்டே இருக்கான். நம்ம வெயிட் பண்ற ஒரு நிமிஷமும் நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் கத்துறான். ஆனா அவன் கத்துறத யாருமே காதுல வாங்கல, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சப்மரீன் இவங்களை அழிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் இவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த டெஸ்டிங்ல எந்த ஒரு வைரஸும் இல்லன்னு ரிசல்ட் வந்துருது. அப்பயுமே ஹீரோ என்ன சொல்றாருன்னா நம்மளோட ஹெல்தி செல்ஸுக்குள்ள அந்த வைரஸ் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால வெளியே போகணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காரு. பட் இதெல்லாம் அந்த மைக்கேல் கேட்பானா, டெஸ்ட் பண்ணி பார்த்து வைரஸ் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு, இன்னமும் என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அங்க ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுக்கே கடுப்பாயிருது. டேய் வாயை மூட்டு கொஞ்ச நேரம் உட்கார்றா, நீ மட்டும் உயிரோட இருக்கணும்னு பாக்குற, நீ வெளியே போனா மத்த எல்லாருமே செத்துருவாங்க, அதை பத்தி கொஞ்சம் கூட நினைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அசிங்கமா திட்டி உட்கார வச்சிடுறாங்க. ஹீரோக்கும் பயங்கரமா கோவம் வருது. சோ எங்க நம்ம ஹீரோக்கு தெரியாம மத்த யாராச்சும் வெளியே தப்பிச்சு போயிட போறாங்கன்னு சொல்லிட்டு வெளி டோர்ல இருக்கக்கூடிய கோடு எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மைக்கேலும் அவன் கூட இன்னொருத்தனும் சேர்ந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு பிளான் பண்றாங்க. வேற ஏதோ ஒரு வழி இருக்கா, அது வழியா போகலான்ற மாதிரி இந்த மைக்கேல் கூட இருக்க ஒருத்தவனை கூப்பிட்டு போறான். இன்னொரு பக்கம் ஹீரோ எல்லா டோர்ல இருக்க கோடையும் மாத்திட்டு இதுக்கப்புறம் நம்மளால கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்டோட கையை புடிச்சிட்டு சோகமா உட்கார்ந்து இருக்காரு. இவங்க இப்படி இந்த பக்கம் சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்க வெளியே அந்த மைக்கேல் என்ன பண்றான், அவங்க ரெண்டு பேருமே கையில ஒரு போக்க வச்சு அங்க இருக்கிறவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கம்யூனிகேஷன் ஆபீசர் கிட்ட கன் இருக்கு. நடக்கிற சண்டையில தெரியாம நம்ம ஹீரோவை இங்க அனுப்பி விட்டாருல ஜான், அவரோட ஃப்ரெண்டு ஒரு சயின்டிஸ்ட் இங்க இருக்காருல, அவரை சுட்டுறாங்க. இந்த சவுண்ட் கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் கேட்டு வேகமா ஓடி வராங்களா. அப்ப அந்த மைக்கேல் பயந்து போயிட்டு கேட்டையுமே சுட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஹீரோ தான் நம்ம எல்லா டோர்லயும் பாஸ்வேர்டை மாத்திட்டோமே, இவங்க எப்படி தப்பிச்சு போவாங்க அப்படின்ற ஒரு நினைப்புல அடிப்பட்டவங்களை பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்பதான் கேட்டு சொல்றாங்க தப்பிச்சு போறதுக்கு வேற ஒரு வழி இருக்கு, அவங்க டிரைனேஜ் வழியா தப்பிச்சு போக பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ அவங்கள தடுக்கிறதுக்காக ஓடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த சம்மரின்லாம் கிட்ட வந்துட்டு ஒரு மிசைலை லான்ச் பண்ணிடுறாங்க. மைக்கேலும் கூட இருக்கிறவனும் அங்க இருக்க கான் லேப் வழியா தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்படி அந்த லேபுக்குள்ள போன அடுத்த நிமிஷமே உள்ள இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே கருக ஆரம்பிக்குது. சோ ஹீரோ சொன்ன மாதிரி இவங்களுக்குள்ளதான் அந்த வைரஸ் இருக்கு புள்ள இருக்கு, அதனாலதான் இவங்களை சுத்தி இருக்க செடி எல்லாம் இப்படி அழுகி போயிட்டு இருக்கு. அதை மைக்கேல் கூட இருக்கிறவன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி போயிட்டு நிக்கிறான். அப்போ ஹீரோ சொன்னதெல்லாம் உண்மைதானா, நம்ம வெளியே போனா மத்த மக்கள் எல்லாருமே நம்மளால பாதிப்படைவாங்க, சோ நம்ம வெளியே போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த கூட இருக்கிறவன் சொன்னா இந்த மைக்கேல் கேட்க மாட்டான். ஒழுங்கா என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு மிரட்டுறான். ஏன்னா இந்த கூட இருக்கிறவனுக்கு மட்டும்தான் பிளெயின் ஓட்ட தெரியும், இவ இருந்தாதான் மைக்கேலால தப்பிச்சு போக முடியும். அதனால கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கானா. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப அந்த மைக்கேல் கூட இருக்கிறவனை சுட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். ஹீரோ விடாம துரத்தி போயிட்டே இருக்காரு. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது சுத்தி பாருங்களேன், இவங்க கிராஸ் பண்ற அடுத்த செகண்டே அங்க இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே கருகி போக ஆரம்பிக்குது. ஆனா அதை பத்தி எல்லாம் மைக்கேலுக்கு கவலை இல்ல, அவன் உயிரோட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான். இந்த கான் லேப தாண்டினதும் ஒரு டனல் மாதிரி இருக்கு, அது வழியா குடுகுடுன்னு ஓடி ஒரு கட்டத்துல டோரை திறந்து வெளியவே போயிடுறான். ஹீரோவும் டே வெளியே போகாதரா அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியே வராரா. அப்படி வெளியே வந்தவருடைய கண்ணு மூலிலாம் பிதுங்கி போய் நிக்கிறாரு பாருங்க. ஏன்னா இந்த இடத்த சுத்தி ஏதோ ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கு. அந்த எனர்ஜிக்குள்ள இந்த மைக்கேல் மாட்டிக்கிறான். சுத்தமா அவனால நவுற முடியல, கை கால கூட அசைக்க முடியல. அதே நிலைமை தான் நம்ம ஹீரோக்கும். ரெண்டு பேருமே மூச்சோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, இங்க பாரு மைக்கேல், பொறுமையா மூச்சு விடு, வேகமா மூச்சு விடாத, அண்டு தயவு செய்து நவுந்துராத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த மைக்கேல் ரொம்பவே பயந்து போயிருக்கான். அதனால நம்ம ஹீரோ சொல்றதை எதையுமே காதுல வாங்காம அவன் வாட்டுக்கு வேகமா நவுறானா, அவ்வளவுதான், அந்த இடத்துலயே அவன் இறந்து போயிடுறான். இப்போ ஹீரோ மூச்சோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அப்படியே பொறுமையா நவுந்து நம்ம ஹீரோ உள்ள வராரு. அங்க மத்த எல்லாருமே கூப்பிட்டுட்டு சீக்கிரமா வாங்க வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த எனர்ஜிக்குள்ள கூப்பிட்டு வராரு. இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க, எல்லாருமே பொறுமையா மூச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா நம்ம பூமியில இருக்கிற அட்மாஸ்பியரை விட இந்த எனர்ஜிக்குள்ள இருக்க அட்மாஸ்பியர் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் இவங்க மூச்சோட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ இவங்க அந்த அட்மாஸ்பியருக்கு ஏத்த மாதிரி பொறுமையா மூச்சு விட்டாங்கன்னா இவங்களோட லங்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிடும். அதனாலதான் நம்ம ஹீரோ பொறுமையா மூச்சோட சொல்றாரு. இப்போ ஒரு 4 பேர் தான் உயிரோட இருக்காங்க. சோ அவங்களும் நம்ம ஹீரோ சொல்ற மாதிரியே பொறுமையா மூச்சு விடுறாங்களா. அதனால இவங்க அந்த எனர்ஜிக்குள்ள இருக்க அட்மாஸ்பியர்ல நார்மலா இருக்க முடியுது. இப்போ இவங்களுக்கு முன்னாடி ஒரு 2 ஏலியன் நடந்து வருது. அது இவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் குறுகுறுன்னு பார்த்துட்டு நடுவுல போய் நிக்குது. டக்குன்னு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுதுங்க. ஒரு லிப்ட் மாதிரி இங்க இருந்து மேல போகுதுங்க. அப்ப நம்ம
ஹீரோக்கு ஒரு விஷன் வருது. இந்த ஏலியன்ஸோட பிளானட்டை பாக்குறாரு. அந்த பிளானட்ல நிறைய ஏலியன்ஸ் இருக்கிற விஷுவலை நம்ம ஹீரோ பாக்குறாரா. இது மூலியமா இவர் புரிஞ்சுக்கிறாரு அந்த ஏலியன்ஸ் அவங்க கூட இவங்க எல்லாருமே வர சொல்லுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த நம்ம ஹீரோ மத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்ல இவங்களும் அப்படியே நடுவுல போய் நிக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த ஏலியன்ஸ் மாதிரியே இவங்களும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. அப்படி அவங்க மறைஞ்ச அடுத்த நிமிஷமே சப்மரீன்ல இருக்க மிசைல் வந்து இந்த இடத்த தாக்குது. அவ்வளவுதான், அந்த இடம் ஃபுல்லா காலி. இப்ப அப்படியே கட் பண்ணா நியூஸ்ல பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அண்டார்டிகால இருக்க ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டில நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சு அங்க இருக்க 13 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே மேல ஸ்பேஸ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்புறம் மத்த எல்லாருமே பூமியில இருந்து மறைஞ்சு போனாங்கல்ல, ஆக்சுவலா அவங்க பூமியில இருந்து இந்த ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப்புக்கு வந்திருக்காங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் நம்ம ஹீரோ அப்புறம் கூட இருந்த எல்லாருமே கூப்பிட்டுட்டு அங்க இருந்து போக அப்படியே கட் பண்ணி படத்தை அந்த இடத்துல முடிக்கிறாங்க. சோ இந்த படத்துல என்ன ஆயிருக்குன்னா, ஏலியன்ஸ் அது வாட்டுக்கு ஸ்பேஸ்ல போயிட்டு இருந்திருக்கு. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனையாகி அந்த ஏலியன்ஸோட ஒரே ஒரு எஸ்கேப் பாட் மட்டும் தெரியாம பூமியில வந்து விழுந்திருக்கு. அந்த ஏலியன் தன்னை காப்பாத்துறதுக்காக தான் சிக்னலை மத்த ஏலியன்ஸுக்கு அனுப்பியிருக்கு. அந்த சிக்னலை பூமியில இருக்க மனுஷங்க எல்லாமே பார்த்துட்டு அதை ஆராய்ச்சி பண்றேன்னு போயிருக்காங்க. அப்போ அந்த ஏலியன்ஸ்குள்ள இருக்க ஏதோ ஒரு விஷயம் மனுஷங்களுக்கு ஒத்துக்கல. சோ அது வைரஸா மனுஷங்க எல்லாருக்குமே பரவ ஆரம்பிச்சிருக்கு. சோ நம்மளுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு வைரஸ் தான் இந்த மனுஷங்களை பாதிக்குது அப்படின்ற ஒரு கில்ட்ல அந்த ஏலியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கு, இதுக்கு மேல நீங்க பூமியில இருந்தீங்கன்னா பூமியில இருக்க மனுஷங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க, அதனால நீங்க எல்லாருமே எங்க கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட அந்த 3 பேரையுமே கூப்பிட்டுட்டு அங்க இருந்து போயிருக்குங்க. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் போட்டு விட்டுருங்களேன். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்ஷி. பாய்.